என்னமோ சொன்னான்னு சொல்லி ஒரு கோயிலுக்கு போயிருக்கான். வரல இங்கே இருந்தால அவனுக்கு ஒரே ஒரு பேர் சரி. மகன்பிள்ள ஒரு பேரை ஒன்று, மகன்பிள்ள வேற ஒன்று. அவங்க சாப்பிட்றதுக்கு வர்றதுக்கு அச்சப்பட்டதுக்கு வரமாட்டேங்கிறான். அன்னைக்கு நான் வந்த நாள்லேருந்து வரல. இனிமேல் நம்ம இருக்கும்போதாவது வீரமல்லம்மா வீரமல்லம்மா எரிச்சனத்தொட்டு தம்பரத்தில் குமரகுளம் கொத்தநேரி கொத்தநேரி. ஆமாம், நடைநேரி கொத்தநேரி. ஆமாம். அதனால இருக்கோம் முழுமையா. இப்போ வந்து சும்மா ஆற்ற மாட்டோம். பொம்பளைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது. நான் தான் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். தெய்வம் இருக்கு, எல்லாத்துக்கும் இருக்கு. வாய் சாமி சொல்ல மாட்டேங்குது. வரும் வரும். நம்ம இன்னமும் கொஞ்சம் தீவிரமா இருக்கணும். அதெல்லாம் எந்த விதமான அதெல்லாம் நல்லாத்தான் இருக்கு, எல்லாமே நல்லாத்தான் இருக்கு. காப்பு கட்டி போனதுலேருந்து கருவாட்டா மீனா கறியா எதையும் வச்சுட்டு கிடையாது. நல்லது நல்லது. என்னைக்குலேருந்து நான் படுக்க துண்டாக்க என் பாத்திரம் துண்டாக்கேன். நீங்க பண்ணிருக்கிறது ரொம்ப பெரிய புண்ணிய காரியம். 30 வயசுலேருந்து பொம்பளைகிட்ட சமாச்சாரமே கிடையாது. அன்னைக்கு 30லேருந்து இன்ன வரைக்கும் எந்த சமாச்சாரம் கிடையாது. யாரும் தொடர்ந்து கிடையாது, யாரும் வைக்கிறது கிடையாது, யார் வீட்லையும் தண்ணி குடிக்கிறது கிடையாது, யார் வீட்லையும் சாப்பிட்றது கிடையாது. எங்கே அன்னதானம் போட்டாலும் சாப்பிட மாட்டோம், வைக்க மாட்டோம். அந்த அளவு நாங்கள் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆமாம். அந்த அம்மாவை அங்கேயே வீட்டுக்குள்ளே இருக்க 1000 கண்ணுடைய இருக்கா, புத்தகமாக இருக்கா, பத்திராடி இருக்கா. இதெல்லாம் நான் தயாரித்து வச்சேன், பெரிய அளவில் வைக்கலை. என்னுடைய நான் வந்து இதான பிற்பாடு தான் அதுகளெல்லாம் உண்டு பண்ணினேன். பத்திராடி வயலில் சிலையை உடச்சிட்டா முண்டமாத்தான் இருந்துச்சு, மேடையாத்தான் இருந்துச்சு. நான் வந்தது பத்திராடி உண்டு பண்ணி, மாரியமலை உண்டு பண்ணி, வீராளமாக உண்டு பண்ணி, எல்லாத்தையுமே பிள்ளையார் பெருமளப்பேன், எல்லாத்தையும் நான் தான் உண்டுவிட்டேன். இங்கேயும் எல்லாத்துக்கு முன்ன கூட்டி அந்த அம்மா சக்கம்மா அவர் மட்டும்தான் இருந்தாங்க. முதல்ல அங்கே தான் வந்துக்கிட்டு போய்கிட்டு இருந்தோம். அது இப்பொழுது இவங்கெல்லாம் வந்து என்னை பார்த்து செஞ்சு வச்சாங்க. இந்த ஈஸ்வரன் வந்து இருக்காரு இங்கே, அவர் ஆரம்பத்தில் இருக்காரு. அவர் வந்து என்னுடைய அனுபவம் இல்லாமல் அவர் எங்களுக்கு போக மாட்டாரு. எத்தனை பேருக்கு குழந்தை கொடுத்துருக்கேன், எத்தனை பேருக்கு திருமணம் எடுத்து கொடுத்துருக்கேன், எத்தனை பேருக்கு என்னென்னமோ செஞ்சேன். அதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் பழிச்சிச்சு. வெளியிருந்து வரவங்களுக்கு தான் எனக்கு கூத்தாடி குழந்தைட்டு எல்லாம் வந்தாலுமே துணுதான் உடம்புலாம் போட்டுவாங்க, ஏங்க எடுத்து ஓடுவாங்க செஞ்சாலும். இப்போ எங்களுக்கு ஒரு இடைஞ்சல் வந்துக்கிட்டு இருக்கு. பேரம் பேச்சு பிள்ளை அதெல்லாம் வந்து நிரந்தரம் இல்லை, மாறும். ஆமாம், எந்த ஒரு பிரச்சனையும் நிரந்தரம் இல்லை, மாறும். சிக்கல் ஒரு காடு ஒன்று கொஞ்சம் கிடக்கு. அதை போட்டிக்கு வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு ரொம்பவுங்கிறாங்க. வீடு எனக்கு பங்கு பண்ணிக்கிறாங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க, செய்கிறாங்க. என்ன வேணாலும் செஞ்சு பாருங்க, உங்கள் ஏண்டவோ என்ன வேணாலும் எடுத்துகிட்டு போங்க. அதுக்காக நான் உங்களை வந்து மறியல் பண்ண கிடையாது, கம்பெனிக்கு அடிக்க போகிறது கிடையாது, கேஸ் கொடுக்க போகிறது கிடையாது. எல்லாம் வேணாலும் செஞ்சு போங்க அப்படின்னு